السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் எல்லாம் புனித மக்கமா நகரம் சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மினாவிற்கும் அரஃபாவிற்கும் முஸ்தலிஃபாவிற்கும் சென்று தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புனிதமான நகரம் தான் மக்கமா நகரம். அந்த நகரத்திற்கு உம்முல் குரா என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. ஊர்களுக்கெல்லாம் தாய் என்கின்ற சிறப்பு பெயர் அந்த ஊருக்கு உண்டு. அந்த ஊருக்கு எல்லா நபிமார்களும் வருகை தந்திருக்கிறார்கள். காரணம், ஹஜ்ஜி செய்யாத எந்த நபியும் இல்லை. அப்படியானால் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் அங்கு வர வேண்டும். எல்லா நபிமார்களும் அங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 தடவைகள் ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து நடந்து சென்றே 40 ஹஜ்ஜுகளை நிறைவேற்றிருக்கிறார்கள். இதை எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் அரபி நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி இந்த இந்திய பூமி, தமிழ்நாட்டு பூமி, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ராமேஸ்வரம் இருக்கிறது அல்லவா, அந்த பகுதியில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எல்லா நபிமார்களும் வருகை புரிந்த இடத்திற்கு ஹாஜிகளும் வருகை புரிந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் நடந்த அந்த புனிதமான பாதையிலே ஹாஜிமார்களும் நடந்து செல்கிறார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் எந்த இடங்களிலே நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தார்களோ அந்த இடங்களில் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கின்ற நற்பாக்கியம் ஹாஜிமார்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மக்கமா நகரம் தான் வஹி முதலாக இறங்கிய இடம், குர்ஆன் முதலாக இறங்கிய இடம். அந்த மக்கமா நகரம் தான் இஸ்லாம் புறப்பட்ட இடம். இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இஸ்லாம் தலை தோன்றி நிற்கிறது என்றால் எங்கிருந்து புறப்பட்டது? மக்கமா என்கிற புனித நகரிலிருந்து தான் இந்த இஸ்லாம் புறப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஊரில் தான் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். உலகத்திலே முதலான பள்ளிவாசல் அந்த மக்காவில் தான் இருக்கிறது. உலகத்தில் மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதலாவது இறை இல்லம் மக்கா என்ற ஊரில் இருக்கிறது என்று இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே எத்தனையோ இடங்கள் இருக்க தனது முதலாவது இல்லத்தை அமைக்க இறைவன் மக்காவை தேர்ந்தெடுத்தான். ஏன் அந்த ஊரை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? காரணம் இருக்கிறது. ஏனென்றால் படைப்பினங்கள் எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை தூதர்களில் எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரில் தான் பிறக்க போகிறார்கள் என்பதற்காக தனது முதல் இல்லத்தையே அந்த மக்காவிலே அமைத்து வைத்தவன் இறைவன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே பிறக்க வைத்தான்? வேறொரு ஊரிலே பிறக்க வைத்திருக்கலாமே என்று கேட்டால், உலகத்தில் மைய பகுதியில் தான் மக்கா இருக்கிறது. ரொம்ப கரெக்டான மைய பகுதி என்பதல்ல, உலக உருண்டையிலே ஒரு மையமான இடமாக மக்கா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட போகிறார்கள். ஆகவே உலகத்தில் மைய பகுதியான மக்காவில் தான் அவர்கள் பிறக்க வேண்டும். உலகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் கொண்டு வருகிற இஸ்லாம் மார்க்கம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மக்காவை தேர்ந்தெடுத்தான் இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிற ஊரில் தான் நமது முதலாவது பள்ளிவாசலும் அமைய வேண்டும் என்பதற்காக அந்த ஊரிலே காபா என்கின்ற புனித இல்லத்தை இறைவன் அமைத்தான் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். அந்த மக்காவிலே மஸ்ஜிதுல் ஜின் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசலை பார்ப்பார்கள். சில பேர் பார்ப்பதே இல்லை, விவரம் தெரியாமல் விட்டு விடுவார்கள். மஸ்ஜிதுல் ஜின் பள்ளிவாசல் அப்படின்ற ஒண்ணு ஏதோ பிரம்மாண்டமான பள்ளி நினைக்காதீங்க, சின்ன பள்ளிவாசல் தான். சரி, ஜின் பள்ளிவாசல்ங்கிறதுனால ஜின்னு கட்டிய பள்ளிவாசல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க.
நினைச்சிடாதீங்க, வேறு ஒரு காரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டது போலவே ஜின்னினத்திற்கும் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஓதிய குர்ஆன் வசனங்களை எல்லாம் ஜின் கேட்டது. இதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின். நபி அவர்களே, நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள், நான் ஓதிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அந்த ஜின் கூட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து கேட்டார்கள் என்று நீங்கள் கூறுங்கள் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் அமைந்த சூராவுக்கு சூரத்தில் ஜின் என்று பெயர். ஜின் சூரா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஜின் சம்பந்தப்பட்ட நிகழ்வை அந்த அத்தியாயத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். ஜின் இனம் வந்து கேட்டதல்லவா, இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் மஸ்ஜிதுல் ஜின், ஜின் பள்ளிவாசல். இந்த நிகழ்வு நடந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டி ஜின் பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதையும் கொஞ்சம் தாண்டி போனா ஜன்னத்துல் முஅல்லா என்கின்ற கபிரிஸ்தான் இருக்கிறது. அங்கு மிக முக்கியமான சஹாபா பெருமக்கள் எல்லாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமது தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்குதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்குதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல தாபியங்கள், தபா தாபியங்கள், பல இமாம்கள், பல இறை நேசர்கள் அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அங்கே ஒரு தடவையாவது சென்று விட்டு வருவார்கள். அங்கே செல்லாமல் திரும்பி வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடாது அல்லவா? மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்களே, அத்திப்பழம் எல்லா பறவைகளுக்கும் உணவாக அமைவதில்லை, சில பறவைகளுக்கு தான் உணவாக கிடைக்கும். அதுபோன்றுதான் இது போன்ற நற்பாக்கியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் கிட்டுவதில்லை. இறைவன் தான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வழங்குகிறான். அந்த ஜன்னத்துல் முஅல்லா கபிரிஸ்தான் முக்கியமான இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மக்காவிலே மஸ்ஜிதே ஆயிஷா, ஆயிஷா பள்ளிவாசல் என்று இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியும். யாரெல்லாம் ஹஜ்ஜு போறாங்களோ, யாரெல்லாம் உம்ரா போறாங்களோ, ஆயிஷா பள்ளி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மக்காவிலே இருந்து கொண்டு உம்ராவை நிறைவேற்றுவதாக இருந்தால் ஆயிஷா பள்ளிக்கு தான் போகணும். அந்த இடத்தின் பெயர் ஆயிஷா பள்ளி அல்ல, பள்ளிக்கு பேர் தான் ஆயிஷா பள்ளி. அந்த இடத்தின் பெயர் தன்ஐம் என்பதாகும். ஆனா அவங்கள்ட்ட தனீமுக்கு போயிட்டு வரணும் அப்படி கேட்டா, தனிமைக்கு போயிட்டு இருக்காங்க, எங்க தெரியுது அப்படி கேட்பாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியுதில்லை. அந்த இடத்தின் பெயர் தன்ஐம் தான். ஆனாலும் மக்கள் ஆயிஷா பள்ளிங்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வந்தார்கள் அல்லவா? அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றதற்கு பின்னால யார சொல்லலாம், நான் உம்ராவை நிறைவேற்றணும், ஆகவே எனக்கு வழி சொல்லுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு, உங்க சகோதரியை கூப்பிட்டு தன்ஐம்ங்கிற இடத்துக்கு போங்க, அங்க உம்ராவை ஏறாம் கட்டிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தன்ஐம்ங்கிற இடத்துக்கு போனாங்க, உம்ராவுக்கு ஏறாம் கட்டினாங்க, வந்தாங்க, உம்ராவை நிறைவேற்றினாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தான் முதலாக அங்கே ஏறாம் கட்டுகிறார்கள் உம்ராவுக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் தன்ஐம்ங்கிற இடத்துல போய் முதலாக ஏறாம் கட்டியது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆகவே தான் அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அந்த பள்ளிக்கு பெயர் ஆயிஷா மஸ்ஜித், ஆயிஷா பள்ளி. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் அங்கே ஏறாம் கட்டி வந்தாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் உம்ராவை நிறைவேற்றுவதாக இருந்தால் ஆயிஷா பள்ளிக்கு போகணும்னு சொன்னது. அதனாலதான் தான் இருக்கிற இடத்திலிருந்து ஏறாம் கட்டிட்டு உம்ரா நிறைவேற்ற முடியாதுங்க. மக்காவில் இருந்துதான் இங்கேருந்து போகும்போது இங்க ஏறாம் கட்டிட்டு போயிடும், பிரச்சனை இல்லை, உம்ரா முடிச்சாச்சு. அடுத்து உம்ரா செய்யணும் நம்ம விரும்புகிறோம். இப்போ நம்ம இருக்கிற நாட்டிலேயே ஏறாம் கட்டிட்டு போய் உம்ரா நிறைவேற்றலாமா? முடியாதுங்க. ஆயிஷா பள்ளிக்கு போகணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து கொண்டு ஏறாம் கட்டுவது முடியும் என்றிருந்தால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து, சரி ஏறாம் கட்டுங்க, உம்ராவை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்கலாமா? ஏன் அந்த தனிமையில் எடுத்து அனுப்பி வைக்கணும்? அதுதான் மீகாத், அதுதான் எல்லை. மக்காவில் இருப்பவர் உம்ராவை நிறைவேற்றுவதாக இருந்தால் ஏறாம் கட்டுவதற்குண்டான எல்லை அந்த தன்ஐம்ங்கிற இடம் தான். அதனால நீங்க நம்ம செஞ்சுருக்கோம். ஆனா எல்லாத்திலையும் இந்த தத்துவம் பேசுறவங்க இருப்பாங்கல்ல, மக்கள் வணக்க வழிபாட்டை எல்லாம் வீணாக்கணும், குழப்பத்தில் ஆக்கணும், அப்படி சில பேர் இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் அவங்கள படிச்சு வச்சிருக்காங்க. நல்லதுக்கு சில பேரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி குழப்பம் ஒழிப்பதற்கு சில பேர் நல்லா தேர்ந்தெடுத்து
ஏழாம் கட்டிட்டு உங்களை நிறைவேற்றுங்க. பாவம் அந்த அப்பாவி மக்கள் சில பேர் இது கேட்டுக்கிட்டு ஏழாம் கட்டிட்டு போவாங்க, உங்களாவே கூடாமல் போயிடும். ஏன் இந்த மாதிரிலாம் செய்யணும்? சலதாசனம் வருவது தெரியாத ஒன்று. ஏன் அவங்க பெண்மணி தானே ஆயிஷா செஞ்சிருக்காங்க, அவங்களையும் அவங்க கஷ்டப்படாங்க அனுப்பி வைக்கிறேன், அதுதான் இல்லை. அதே நேரத்தில் ஹஜ்ஜி செய்வதற்காக ஏழாம் கட்டுவதாக இருந்தால் அவங்க இருக்கிற இடத்திலிருந்தே ஏழாம் கட்டி கொள்ளலாம். இப்போ ஹஜ்ஜி பிறகு எட்டுக்கு எல்லாம் என்ன புறப்படுவாங்கல்ல, அப்போ ஆயிஷா பெண்ணுக்கு தேவையில்லை. அவங்க தங்கி இருக்கிற இடத்திலே ஏழாம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு அவனுடைய நீயத்தை வச்சுக்கிட்டு அவங்க மீனாவுக்கு போயிடலாம். ஆனால் உம்ராவுக்கு அங்கே தான் போயிடணும் அப்படின்னு புரிந்து கொள்வோம். அடுத்ததாக அந்த மக்காவிலே மினா என்ற இடம் இருக்கிறது, முஸ்தலிஃபா என்ற இடம் இருக்கிறது, அரஃபா என்கின்ற இடம் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, மக்கா ஒட்டி இல்லை, தள்ளி தள்ளி இருக்குது. இந்த நேரத்தில் அரஃபா அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த அரஃபா என்கின்ற சொல் எப்படி வந்தது? அந்த இடத்தின் பெயர் தானே அரஃபா, அந்த மைதானத்தின் பெயர் தானே அரஃபா, அந்த மைதானத்திற்கு அரஃபா என்கின்ற பெயர் எப்படி வந்தது? காரணமும் இருக்கிறது. என்ன தெரியுமா? அரஃபா என்றால் அறிந்து கொள்ளது என்று அர்த்தம். அந்த ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் முதலாக சந்தித்து கொண்டு அறிமுகம் ஆகிக்கொண்ட இடம் இந்த உலகத்தில் அந்த மைதானம் தான். காரணம் அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு பேரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினாங்கல்ல, தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்க. அது ஒரு காரணம்னு வச்சுக்கிறேங்க. நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சா ரெண்டு பேரையும். சில பேர் சொன்னது இந்த உலகத்தில் தூக்கி எறிந்தான். எங்க ஒரு நபிமான விஷயத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ண தெரியாது, அனுப்பி வச்சான்னு சொல்லுங்க. நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வச்சான் அப்படி சொல்லுங்க. தூக்கி எறிந்தான். அப்படி வீர வசனம் பேசுறாங்க. அதுக்கு ஒரு நபியை பார்த்து அப்படி செய்ய அதை பிடிச்சி கெஞ்சானே, இது இருக்கிறதான பேசுறேன், இதுதான் பேசுறீங்க. அனுப்பி வச்சா இந்த உலகத்திற்கு. அப்படி அனுப்பி வைக்கின்ற போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அனுப்பி வைக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஆதம் மலை என்ற ஒரு மலைக்கு பேரே இருக்குது, அந்த மலையில தான் இதுக்கு வச்சான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இன்னைக்கு ஜித்தா இருக்கிறதெல்லாம் துறைமுக நகரம், மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி நாட்டிலே துறைமுக நகரம் ஜித்தா, அங்க இறைவன் இறக்கி வைத்தான். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு ஜித்தாண்டு வந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜித்தா அப்படிங்கிறது ஜத்தா என்ற வார்த்தையினுடைய மறுவல் தான். ஜத்தாண்டா என்ன அர்த்தம்? பாட்டின்னு அர்த்தம். அரபு மொழியிலே ஜத்தாண்டா பாட்டி. நமக்கெல்லாம் பாட்டி யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம பாட்டி இறங்கிய இடம் தான் இன்னைக்கு ஜித்தா. அவங்க வஃபாத்தாகி அவங்கள நல்லடக்கம் செய்யப்பட்டது அங்கதான். இன்னைக்கு அவங்களோட கபர் இருக்குது, ஒரு கபர்ஸ்தான் இருக்குது ஜித்தாவுக்கு. இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த கபர்ஸ்தான்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால அந்த கபர்ஸ்தானுக்கு பேரு என்ன தெரியுமா? மக்பரத்து உம்மினா ஹவ்வா, நம் தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபர்ஸ்தான் அப்படிதான் பேராக வைக்கப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நானே பார்த்தேன், படித்தேன். அதனால இப்ப அவங்களுக்கும் அந்த ஜித்தாவுக்கும் சம்பந்தம் இருக்குதா, அங்கதான் அவங்க இறக்கப்பட்டாங்க. ரெண்டு பேரும் இருவேறு இடங்களிலே இறக்கி வைக்கப்பட்டாங்க. ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கணும்ல ஒரு இடத்துல. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் தான் இன்றைய அரஃபா மைதானம். ரெண்டு பேரும் அங்கதான் சந்திக்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதனாலதான் அரஃபா என்றே பெயர் வந்தது. இந்த இருவரும் அறிந்து கொண்ட இடம் அரஃபா. அரஃபா என்றால் அறிந்து கொள்ளுதல். சரி, ரெண்டு பேரும் எப்ப அங்க சேர்ந்தாங்க? வாரத்துல 7 நாள்ல. இந்த 7 நாட்களில் இந்த நாளிலே அவர்கள் சேர்ந்தார்கள் யோமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை சேர்ந்தாங்க. அதனாலதான் அரபியில வெள்ளிக்கிழமைக்கு யோமுல் ஜும்ஆ என்றே பெயர். யோமுல் ஜும்ஆ என்றால் ஒன்று சேர்ந்த நாள், ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த நாள். அதனால அந்த கிழமைக்கு பேரை யோமுல் ஜும்ஆ அரபியல் மொழியில பேர் வச்சாங்க. சரி, இது இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இந்த இருவரும் சந்தித்துக் கொண்டதற்கும் தொடர்பு இருக்குதா? இன்னொரு தொடர்பு அந்த வெள்ளிக்கிழமைக்கு இருக்கு. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்கல்ல, அவங்க மக்காவில் இருந்த வரைக்கும் பல ஹஜ் செஞ்சாங்க. ஆனா மதீனா நகரம் வந்ததுக்கு பின்னால 10 ஆண்டு காலங்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்த ஹஜ் ஒரே ஒரு ஹஜ் தான், ஹஜ்ஜத்துல் வதா என்று அதுக்கு பேர். ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க இந்த 10 வருஷத்துல. இந்த ஹஜ்ஜின் போது அரஃபாவுல தங்கினாங்கல்ல, துல்ஹஜ் மாதம் பிற 9 அன்னைக்கு அந்த கிழமை வெள்ளிக்கிழமையாக அமைந்தது. எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? அதை சந்தித்தது அந்த வெள்ளிக்கிழமை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யும் போது அரஃபாவுடைய நாள் வந்தது வெள்ளிக்கிழமை தான், அரஃபாவுக்கு போனது. அதனாலதான் அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக வந்து விட்டால் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுல் அக்பர்னு பேரு. இது நான் பேர் சொல்றேன், அல்லாஹ்வே பேர் சொல்லியிருக்கிறான். யௌமல் ஹஜ்ஜில்
அக்பரி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்கல்ல, அது ஹஜ்ஜுல் அக்பர். அது வெள்ளிக்கிழமைனால தான் ஹஜ்ஜுல் அக்பர் நல்லா சொல்லல, அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுல் அக்பர்ங்கிறோம், மிகப்பெரிய ஹஜ்ஜு. அதுக்கு இமாம்கள் தான் இந்த விளக்கம் தர்றாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றது அல்லவா, பார்த்தா இன்றைக்கும் கூட துல்ஹஜ் பிறகு 9 அன்னைக்கு, இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் யாரும் கிடைக்கல, எல்லா வருஷம் சமயத்துல தான் அந்த ஆஜர் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் கிடைக்கல. ஏன்? நேற்று அரபாவுடைய நாள் அவங்களுக்கு ஒரு நாள் முன்னாள் பிற பார்த்துட்டாங்க. நமக்கு இன்னைக்கு அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை, நமக்கு இன்னைக்கு தான் பிற 9. ஆனால் ஹாஜிகளுக்கு பிறகு 9 என்பது நேற்று. அதனால் நேற்று அவங்க அரபாவுக்கு போயிட்டாங்க. சப்போஸ் அவர்கள் இன்னைக்கு தான் பிற 9 வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு அவங்க அரபா மைதானத்துக்கு போவாங்க, ஹஜ்ஜுல் அக்பர்ங்கிற பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு இல்லை. எப்போது சில பேருக்கு சில வருடங்களில் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படி என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். சரி, இந்த ஹஜ்ஜுல் அக்பர் இப்போ புரிகிறதா? அந்த இடத்துல ஜபலுர் ரஹ்மா அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது அரபா மைதானத்தில். அதே இன்னைக்கு போனவங்கன்னா பார்க்கலாம். அந்த சுற்றி உம்ரா போனால் கூட அப்படி சுற்றி காமிப்பாங்க. அரபாவுக்கு போய் முத்தலிபாவில் போய் காமிப்பாங்க. அப்படி அங்கே இறங்கி பார்க்கலாம். ஜபலுர் ரஹ்மா, ரஹ்மத்து மலை அப்படின்ட்டு அதுக்கு பெயர். அருள் மலை அப்படின்னு, அருள் மலை இல்லை, அருள் மலை. அந்த ஜபல்னா மலை தானே. அந்த மலைக்கு மேலே ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் நீங்க பார்க்கலாம். அந்த தூண் இருக்கிறது இது ஜபலுர் ரஹ்மான்ங்கிற அடையாளத்துக்காக தான். ஆனால் ஜபல் ஏறி போகலாம், ஒரு சின்ன மலை தான் அது. ஏறி போய்கிட்டு அந்த தூணை முத்தங்கிறது என்ன, தொட்டு தடவுறது என்ன, அதுக்கு அந்த தூணுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஏன் அப்படி ஒரு அடையாளம் வச்சாங்க? அரபா மைதானத்தில் எத்தனையோ மலைகள் இருக்குதுல்ல, அப்படி அப்படி ஒரு அடையாளம் வைக்கணும்னு வச்சுக்கிறேங்க. குழப்பத்தை ஒன்று பண்ணிடுவாங்க. அங்கேயும் யாராவது ஒரு ஆள் கிளப்பி விட்டுருவாரு. அது இல்லைங்க ஜபலுர் ரஹ்மா, இந்த மலை கேட்டுருவாரு. இன்னொரு ஆள் அந்த மலைன்றாரு. போச்சா குழப்பம் வந்துருமா? குழப்பத்தையும் வேலை கூடாது, தூணை வச்சாச்சு. இது யாரும் ஆட்சி சொல்ல முடியாது. அதனால தான் அந்த தூணை அங்கே அமைத்து வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்திலே தங்கிய போது அந்த ஜபலுர் ரஹ்மான்கிற மலைக்கு பக்கத்தில் அவங்க தங்கினாங்க. அவர்கள் கூடாரம் அடித்து தங்க இடம் மஸ்ஜிதுல் நமீரா. நமீரா பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அரபாவில். அந்த நமீராவில் அவங்க கூடாரம் அமைத்த இடம் தான் இன்னைக்கு பள்ளிவாசலாக இருக்கிறது. நமீரா பள்ளிவாசல் மிகப்பெரிய பள்ளி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், எப்படி நம்ம மஸ்ஜித் ஹராம் பள்ளியாசம் இருக்குது மக்காவில், அது போல மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளியாசம் இருக்குது. அந்த அதுக்கு அடுத்து இந்த நமீரா பள்ளியாசம் சொல்லலாம். ஏன்னா ஹாஜிமாரெலாம் அரபா மைதானத்தில் அங்கே இருக்கும்போது லட்சக்கணக்கான ஹாஜிமாரெலாம் அந்த பள்ளிக்கு வருவாங்க. அதனால் ஆனால் மற்ற நாட்கள்லாம் போனீங்களாங்க அந்த பள்ளி சும்மா தாங்க. இந்த அரபா அன்னைக்கு தான் அந்த பள்ளிக்கு வேலை. அதனால பெரிய பள்ளியாசலாவே கட்டி வச்சிருக்கிறாங்க, நமீரா பள்ளிவாசல் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்வோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிற அடிப்படையிலே தான். அப்போ அதுக்கு பிறகு என்னங்க, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு போனாங்கல்ல, அதுக்கு பிறகு ஒரு 2 பேரும் எங்கே வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில்? நம்ம தமிழ்நாட்டில் தான். அதனால தான் தமிழ் மொழி மூத்த மொழிங்கிறாங்கல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கலாச்சாரம் உள்ளதுதான் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, கீழடி ஆய்வுகள் எல்லாம் நிரூபித்து கொண்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. முதல் மனிதரை வாழ்ந்த இடங்கிறாங்க. இது நம்ம மட்டும் சொல்றது இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, உலக வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்றாங்க. மனிதன் வாழ்ந்த முதல் இடம் இந்தியா. அந்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சம்பந்தம் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஆதம் பாலம், அதான் அசல் பேரு. இன்னைக்கு இந்த காவிகளும் வந்து தான் ராமர் பாலம்னு பேரா மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கு சமீப காலத்தில் நம்ம கண்ணே எதிரில்லை. இதே 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடியெல்லாம் ராமர் பாலம் யாருக்கும் தெரியாது. ஆதம் பாலம் தான் இன்னைக்கு அது இருக்கிறது. இன்னொன்று ஷீது சமுத்திர திட்டம், அதைத்தான் சேது சமுத்திர திட்டம். அது பல கோடி செலவழிக்கணும். அப்படி செலவழிச்சிட்டாக்கா கப்பல் போக்குவரத்துக்கு இடமாக மாறிடும், பன்னாட்டு கப்பல்கள் இங்கே வரும், அது அதனால் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாயாக அமையும் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்கிறது. இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. சேது சமுத்திர திட்டம், அது ஷீது சமுத்திர திட்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல பேர் இருந்தாங்க, பல பிள்ளைகள். ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தாங்க நபி. அந்த நபி தான் ஷீது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய பிள்ளைகளில் முதலிடம் பிடித்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள், மேன்மை வாய்ந்தவர்கள் ஷீது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆகவேதான் அது ஷீது சமுத்திரம். அந்த அளவுக்கு பேர் இருக்குது. இன்னைக்கு கூட ராமநாடு பகுதியில் உள்ள மகாராஜாக்கள் என்ன பேர் மன்னர் இருக்கிறார்? சேதுபதி மகாராஜா, ஷீதுபதி மகாராஜா. அதே போல இன்னைக்கு கிழக்கு கடற்கரை சாலை இருக்கிறதெல்லாம் ECR, அதெல்லாம் இப்போ வந்த பேர். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன தெரியுமா? சேது ரோடு, ஷீது ரோடு. பல மைல்கள் தொலைவிக்கு அந்த
கடற்கரை ஓரமாக உள்ள ரோட்டுக்கு பேர் சேது ரோடு, அப்படிதான் வரலாற்றில் இருக்கும். இப்பதான் பேரை மாற்றி வச்சிருக்காங்க இங்க. அதே போல எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் சேது பாபா சத்திரம், சேது பாபா ஷீது பாபா. சரியா அந்த ஊருக்கு அந்த பேர் வரல. அங்க ஒரு சத்திரம், ஒரு மன்னன் ஒரு சத்திரத்தை கட்டணும். சத்திரம்னா அந்த காலத்துல இந்த பயணிகள்லாம் போகிறவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், மன்னர்கள் கட்டி வச்சாங்க. இப்போ இதெல்லாம் பயணிகள் விடுதி அப்படின்னு சில இடத்துல எல்லா பயணம் கண்டு தங்க முடியாது. அது ஏன்னா அதுக்குள்ள அதிகாரப்பட்டவர்கள் அனுமதி பெற்று தான் போக முடியும். அரசாங்கம் சில இடங்களில் பயணிகள் விடுதி அப்படின்னு கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க. நீங்கள் போக முடியும், பயணியாக தான் வந்து போக முடியுமா, அதுக்கெல்லாம் உரிய அனுமதி போகணும். ஆனால் அந்த மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து போகக்கூடிய அந்த பயணிகள்லாம் தங்கணும், அதை சாப்பிடணும், இழைப்பாறணும், அப்புறம் பயணத்தை மேற்கொள்ளணுங்கிறதுனால ஆங்காங்கே சத்திரங்களே கட்டி வைத்தாங்க. அதில் நான் சொன்ன அந்த சேதுபாபா சத்திரத்தில் ஒரு சத்திரம், அந்த சத்திரத்தில் இன்னைக்கு நீங்கள் போகலாம், பழமை வாழ்ந்த கட்டிடம். இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறது. என்ன சப்ஜெக்ட் சொன்னா, அந்த சத்திரத்தை கட்டினது யாரு? முஸ்லிம் மன்னரா ஹிந்து மன்னர் தான் கட்டினாரு. ஹிந்து மன்னர் கட்டினாலும் பேர் என்ன வச்சார் பாத்தீங்களா? ஷீது பாபா சத்திரம்னு வச்சார். இந்த பாபாங்கிறது முஸ்லிம்களுக்கு கொடுக்கிற அடைமொழி, சிறப்பு அடைமொழி. ஆதம் பாபான்னு கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபானா பெரியவங்க அப்படின்னு அர்த்தம், மூத்தவங்க அந்த அர்த்தம். சில பேர் பாப்பாவுக்கு கூட சொல்லுவாங்க. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதி பிதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிதான்னா தந்தை தான். இப்படி ஒரு மன்னன் ஒரு முஸ்லிம் பேரை சூட்டி இருக்கிறான்னு சொன்னால் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அவன் கொடுத்திருக்கிறான் பாத்தீங்கன்னா. இன்னைக்கு உள்ள இந்த காவிகளை எல்லாம் பார்த்தா, பாவிகள்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருக்குது? முஸ்லிம்களால கண்டல் காட்ட முடியல இந்த இருக்கணும். ஆனா அன்றைக்கு வாழ்ந்த அந்த மன்னர்கள் முஸ்லிம்களுடைய பெரியார்களை மதித்திருக்கிறார்கள். அதற்கு சில மைல்கள் தொலைவுல அம்மணி சத்திரம்லே ஒரு சத்திரம் இருக்கு. அங்கே நீங்க பார்க்கலாம், பலதான கட்டணம் இருக்கு. பக்கம் தான், பக்கம் ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது. அங்க அம்மணின்னு பேர் சொல்லிட்டேன்னா அவன் அம்மணிங்கிறது அவர்கள் சார்ந்த சமயத்துடைய பெயர். சேதுபாபாங்கிறது நாம் சார்ந்த முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் மதித்து இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இது எல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி இங்க தான், தமிழ்நாடுல தான், ராமேஸ்வரம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் நான் சொல்ல வரேன். சரிங்க, இந்த மக்காவடி இன்னொரு சிறப்பு இருக்கிறது. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் அல்லவா? அந்த ஹஜ்ஜிலே கூட 5 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். பிற 8, பிற 9, பிற 10, 11, 12. இந்த 13ஆம் நாள் விரும்பினா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், அது அவங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் இந்த 5 நாள் கரெக்டாக எல்லாரும் செஞ்சு ஆகணும். இதில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பேர் இருக்குங்க. துல்ஹஜ் மாதம் பிற 8 அந்த அன்னைக்கு தான் மக்காவில் ஹாஜிமார்கள்லாம் ஏறாம் கட்டி, ஹஜ்ஜுக்கு ஏறாம் கட்டிக்கிட்டு மினாவுக்கு போவாங்க. அந்த மினாவில் போனால் எந்த வணக்க வழிபாடும் கிடையாது. மினாவில் கூட இருக்க வேண்டியதுதான். அந்த நேரம் தொழுகிற வேண்டியது, அவ்வளோதான். வேற வணக்கம்லாம் விசேஷ வணக்கம்லாம் கிடையாது. சரி, இந்த பிற 8 அன்னைக்கு தானே புறப்படுறாங்க. அதுக்கு பெயர் யௌமு தர்வியா, தாகம் தீர்க்கும் நாள் அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி ஒரு பேரை வைக்கணும்? அந்த காலத்துல இப்போ கிடையாது. அந்த காலத்துல ஹாஜிமார்கள்லாம் பிற 8 தான் புறப்படுவாங்க. புறப்படும் போது அந்த உள்ளூர் மக்கள் குறைஷிகள்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இலாக்காக்கள் இருக்கும். காபாவில் சுத்தம் செய்யற டியூட்டி உங்களுக்கு, அது காபாவை திறந்து மூடுற டியூட்டி இந்த குடும்பத்துக்கு, அந்த மாதிரி தண்ணீர் கொடுப்பதுன்னா ஜம்சம் நீர் அது ஒரு குடும்பத்துக்கு. இந்த ஹாஜிமார்களும் பிற 8 புறப்படும் போது எல்லாருக்கும் அந்த ஜம்சம் நீரை கொடுத்து பேட்டுவாங்க என்று அனுப்பி வைப்பார்கள் மரியாதைக்காக. அப்போ இவரை விட்டு என்ன விடலாம் ஹாஜிமார்கள். அதெல்லாம் அப்படி செஞ்சாங்க. இப்போ அப்படி சொல்ல முடியுமா? 20 லட்சம் மக்கள் தண்ணி கொடுத்து அனுப்பி வைப்பீங்க நீங்க? எப்படி சொன்ன? அவங்க போறதுக்குனாலே காலையில தான் போகணும், நைட்டுக்கு குடிச்சிட்டு போயிடுறாங்க. துல்ஹஜ் பிறை 8 சுபுக்கு பிறகுதான் மினாவோ புறப்படணும். அப்படிதான் புறப்பட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. காலையில சுபுக்கு பிறகு நைட்டா புறப்படுங்க. 2க்கு ஏன் டிராபிக்கா காலையில தான் புறப்பட என்ன ஆகும்? அப்புறம் லோரியில போய் சேர முடியாம போயிடும். அதனால நைட்டுக்கே அனுப்பி வச்சிருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்து 2வது நாள், அந்த 8வது, அதுக்கு அடுத்து 2வது நாள், அதாவது துல்ஹஜ் பிற 9 வச்சுக்கிறேங்க. இந்த துல்ஹஜ் பிற 9க்கு யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் அப்படின்னு பேரு. ஏன் ஹாஜிகள் எல்லாம் அரஃபா அன்னைக்கு அங்கதான் வந்து கூடுறாங்க. பிற 9 அன்னைக்கு தான் கூடுறாங்க. அதனால பிற 9க்கு அரஃபாவுடைய நாள். 10வது நாளுக்கு யௌமுன் நஹர், அறுத்து பலியிடும் நாள். அந்த ஹாஜிகள்லாம் அந்த அன்னைக்கு குர்பானி கொடுப்பாங்க, ஒலியா கொடுப்பாங்க, ஹஜ்ஜி கொடுப்பாங்க. பிராணிகளை அறுத்து பலியிடும் நாள் துல்ஹஜ் பிறை 10. நாம் கூட இன்னைக்கு துல்ஹஜ் பிறை 10 இங்கெல்லாம் ஒலியா கொடுக்குறோம். அதனால அந்த
அந்த பெயர். சரி, 11வது நாளுக்கு என்ன? யௌமுல் கர், இருக்கும் நாள். என்ன இருக்கிறது? ஹாஜிமாரெல்லாம் தர 11 அன்னைக்கு மினாவில் தங்குவாங்க. அதனால தங்கும் நாள் யௌமுல் கர். அவங்களுக்கு அந்த அன்னைக்கு டியூட்டி என்ன தெரியுமா? இந்த 3 இடத்துல போய் கண்டறிஞ்சிட்டு வரணும். சிறிய சைத்தான், நல்ல சைத்தான், பெரிய சைத்தான் போய் கண்டறிஞ்சிட்டு வருவாங்க. அதான் அன்னைக்கு டியூட்டி. மினாவில் தான் இருப்பாங்க. யௌமுல் கர்னு பேரு. சரி, அடுத்து 12வது நாள் யௌமுல் ஃபர்ரு, விரண்டோடும் நாள். ஏன்னா அந்த அன்னைக்கு கல்ல இருந்துட்டு ஹாஜி வேலைலாம் விட்டா போதும்னு மக்காவுக்கு போவாங்க. ஏன்னா அந்த 5 நாள் பட்ட கஷ்டம். 5 நாள் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பேசிவிடுவோம் அஞ்சு 5 நாள் ஆட்சி பல கஷ்டம் இருக்கு சொல்லி மாட்டாதுங்க. அதனால இங்கிருந்து மக்காவுக்கு போயிடுங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்கும், அந்த கஷ்டத்துக்கு விடுபட. அதனாலதான் புறப்படும் நாள் பேர் வச்சிருக்காங்கல்ல, மினாவிலிருந்து புறப்படும் நாள் பேர் வச்சிருக்கலாமே, விரண்டோடும் நாள் பேர் வச்சாங்கல்ல அந்த காலத்திலேயே. அந்த காலம் இந்த காலம் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக போவாங்க அந்த அன்னைக்கு. அடுத்து யௌமுல் ஃபர்ரி தானி, 2வது விரண்டோடும் நாள். இப்போ யாரும் அவங்க 13 இருக்கிறது இல்லை, 12 அன்னைக்கு எல்லாம் போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சரி இதையும் செஞ்சுட்டு பூர்ணமா நான் நம்மை பெறுவோம் அப்படிங்கிறதுக்கான செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது மினாவுல 100 ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தாங்க. அதுல தங்கள் கைப்பட 63 ஒட்டகைகளை அறுத்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்க மீதம் இருக்கிறத நீங்க அருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுல ஒரு சட்டம் எடுக்கப்படுது, என்ன? ஒருவர் பூஜையா கொடுக்கிறாரு, அறுக்க தெரிஞ்சா அவர் அறுக்கலாம், அறுக்க தெரியாதா இன்னொரு ஆட்டு ஒப்படைக்கலாம். அந்த சட்டத்தை இங்கிருந்து எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 அறுத்தது பிறகு வேறொரு ஒப்படைச்சாங்கல்ல, நீங்க எனக்காண்டி அறுங்கன்னு. அப்ப நமக்கு அறுப்பதற்கு ஒரு ஆண்டு நியமிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை இதுல இருந்து எடுக்கிறாங்க. சரி, இதுல இந்த 63 என்பதற்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகை, அது 60 அறுத்தது, இப்படி 40 நீங்க அறுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு 70 அறுத்துட்டு மீது 30 நீங்க இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. கரெக்டா 63. ஏன்? அங்க ஒரு மெசேஜ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய இந்த உலகத்தில் வாழ்நாள் 63 ஆண்டுகள் அப்படிங்கிற மெசேஜ் அதுல இருக்குது. ஆனா சொல்லல, நாம தான் இப்ப விளங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டு போய் சில மாதங்கள் தானே இந்த உலகத்தை மறைஞ்சிட்டாங்கல்ல. கடைசி ஹஜ்ஜு தானே, அடுத்த ஹஜ்ஜுகள் இந்த உலகத்தில் இல்லையே. துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜை நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 3ஆம் மாசத்துல இந்த உலகத்தில் போயிட்டாங்கல்ல. 63 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்நாள் எனக்கு என்பதை சொல்லாமல் சொல்லி தந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கங்களுடைய பின்னணியிலே பல வரலாறு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம், நாளைக்கு ஹஜ்ஜு பெருநாள். இந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் சிலது இருக்குது. அது என்ன? நம்ம குளிக்கும் பொழுது பெருநாளின் சுன்னத்தான குளியலில் குளிக்கிறேன் நீர் தொட்டு குளிச்சுட்டா அந்த குளியலும் வணக்கமாகிவிடும். புத்தாடை புனைய வேண்டும், புதுமணம் பூச வேண்டும், பள்ளிக்கு வருகை தருகின்ற போது ஒரு பாதையாகவும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற போது வேறொரு பாதையாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெருநாளிலும் செய்திருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று ஹஜ்ஜு பெருநாள் வருகின்ற போது தொழுது விட்டு சாப்பிடுவதுதான் சொன்னது. நோம்பு பெருநாளா சாப்பிட்டு வந்து தொழுவுங்க, ஹஜ்ஜு பெருநாளா தொழுது போய் சாப்பிடுங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா, உதயா கொடுக்கும் பொழுது உதயாவுடைய கரிதான் அன்றைய தினம் முதல் உணவாக நம் உடலிலே இறங்க வேண்டும் என்பதற்காக அமைத்துக்கப்பட்டதுதான் அது. ஆனால் அதற்காக இதை செய்கிறோம் என்கிற பேரில் காலையிலேருந்து பட்டினி கலந்து தொழுது போய் அது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உதயா கொடுத்து அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த ரிஸ்க் தேவையில்லை. அப்படி இந்த ரிஸ்கை எடுத்ததால் எத்தனை பேர் மயக்கமோடு வந்திருக்காங்க. நான் அப்படிதான் செய்வேன், புதியா பெரியதான் பொருள்லாம் சாப்பிடுவேன், உடனுக்குள்ள நல்லா பரவாயில்ல, 11 மணி ஆகும், வெயிலாக இருக்கும், ஒன்றுமே சாப்பிடலாம், மயக்க போடுறவங்கலாம் இருக்கிறாங்களே. அப்படி சேர்க்கவில்லை. நீங்க வரும்போது கூட ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வரலாம். தொழுகைக்கு பிறகு கூட உங்களுடைய உடல் தகுதி நிலையை பார்த்து கொண்டு இதை அமல்படுத்த வேண்டும் என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அன்றைய தினத்தில் தொழுகை இருக்கிறது அல்லவா, அந்த பெருநாள் தொழுகை இதை பள்ளிவாசலும் தொழுகிறோம், தெல்லையில தொழுவலாமா, தெல்லையிலையும் தொழுவலாம், பள்ளிவாசல் தொழுவலாம், ரெண்டும் ஜாயிஸ் தான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது அவர்கள் மைதானத்தில் தான் தொழுகை நடத்தினார்கள், மழை காலம் தவிர. மழை காலத்தில் மஸ்ஜித் நபவியில தான் தொழுகை நடத்தினாங்க. அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டது. வேறு சமயங்கள்லாம் மைதானம் தான்.
ஆனா மக்காவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி வாசலில் தான் தொழுகை நடத்தினாங்க. நீங்க சில பேர் சொல்றாங்கல்ல மைதானத்தில் தான், அப்படி சொல்லதாச்சா மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏன் பள்ளிவாசல்ல தொழுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க? முஸ்லிம்கள் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே? மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இன்னொரு சட்டமா? சட்டம்ல ஒண்ணு தானங்க. மைதானத்தில் தான் தொழுன்னு சொன்னாக்கா இல்லை மக்காவில் இல்லை மைதானம் பஞ்சமா? சொல்லியிருக்கலாம் நீங்க மைதானத்துக்கு போக வேண்டி இல்லையே. மக்காவிலே இதுவரைக்கும் செலவா காலத்தில் இருந்து இதுவரைக்கும் மைதானம் நடக்கவே இல்லை, பள்ளிவாசல் நடக்குது. இல்லை அந்த பள்ளிவாசல் வந்து லட்சம் மடங்கு நன்மை அதனால தான். அப்படி பார்த்தா மசிதில் பேர் 1000 மடங்கு நன்மை இருக்கு, அதே விட்டு மைதானத்துக்கு போனேன். இதுக்கு இமாம்கள் வழக்கம் தராங்க, அவ்வளவுதான். நம்முடைய சொந்த விருப்பத்தை அவர்கள் நுழைய தேவையில்லை. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பெரும் இமாம்கள் வழக்கம் தராங்க. மஸ்ஜிதுல் நபவி இடம் போதுமானதா இல்லை. ஏன்னா சல்லல்லாஹு தொழு வைக்கிறதுனால எல்லா மக்களும் வந்துடுறாங்க, சுற்று வட்டாரத்தில் கூட கிராமத்தில் சில மக்கள்லாம் வந்துடுறாங்க, இடம் பத்தல, அதனால வாங்க மைதானத்துக்கு கூடி போயிட்டாங்க. ஆனா மக்காவிலே பெரிய பள்ளிவாசல் இடம் கொள்ளளவு நிறைய இருந்தது, பள்ளிவாசல் உள்ள வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். திடலில் தொழுகை அப்படிங்கிறது சரியான பேரு தான். ஆனா திடல் தொழுகை சொல்லிட்டு நம்மள வரவேற்கலாம், பிரச்சனை இல்லை. திடல் தொழுகை அதனால நம்ம கேட்கறோம், என்ன திடல் தொழுகைங்கிறீங்க? அப்படி தொழுகை இருக்குது மார்க்கெட்ல, தக்கிய தொழுகை இருக்குது, வா தொழுகை இருக்குது, பித்திரு தொழுகை இருக்குது. என்ன திடல் தொழுகை? திடலில் தொழுகைன்னு சொல்லுங்க, திடலிலே தொழுகிறோம் அப்படி சொல்லுங்க. இப்ப எப்பவுமே அப்படிதான் தர்கா வழிபாடு அப்படிம்பாங்க. தர்கா வழிபாடு இல்லை, தர்காவில் வழிபாடு அப்படி சொல்லுங்க. தர்காவை யார் வழங்குவா? எந்த முஸ்லீமா வழங்குவானா? ஒவ்வொரு முஸ்லீமும் சொந்தத்துக்கு ஆசைப்படுவானா இல்லையா? நரத்துக்கு ஆசைப்படுவானா? அவன் எப்படி தர்கா வழங்குவான்? யோசிக்க வேணாம். நீங்க தான் சொந்தம் போன ஆசை உங்களுக்கு தான் இருக்குமே, மற்றவங்களுக்கு இருக்காதா? தர்கா வழிபாடு, தர்காவில் வழிபாடு. ஏன் தர்கா போனோமா தியானத்தை செய்யறோம், வணக்கம் வழிபாடு. அங்கே யாசின் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், வணக்கம் வழிபாடு. அங்கே 7 சோழாக்கு போடுறோம், வணக்கம் வழிபாடு. தர்மம் செய்வது தர்காவில் வழிபாடு. வழிபாடுனா மார்க்கத்தில் உள்ள வணக்கங்களை நிறைவேற்றுவது அந்த இடம் தர்காவில் நடக்கிறது. தர்காவை யாரும் வணங்குறது இல்லை. சரி, இதுல இந்த தொழில் இருக்கிறது அல்லவா, ஷாஃபி மதம் ஹனஃபி மதம், இதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஷாஃபி மதம்ல பெருநாள் தொழுகையில முதலாவது ரக்காத்துல 7 தக்பீர், 2வது ரக்காத்துல 5 தக்பீர். ஹனஃபி மதம்ல முதலாவது ரக்காத்துல 3 தக்பீர், எக்ஸ்ட்ரா சொல்ற தக்பீர் சொல்றேன், 2வது ரக்காத்துல 3. ஏன் ஷாஃபில இப்படி சொல்றா, ஹனஃபில சொல்றா? ரெண்டுக்கும் ஹதீஸ் தான் பின்னணி. ஹதீஸை படித்தால் ஓ மதுஹபுலாம் ஹதீஸின் அடிப்படையில் தான் சட்டத்தை தந்திருக்கன்னு போடுவாங்க. அதே படிக்கணும் வைங்க, இல்லைங்க ஷாஃபிக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க, ஹனஃபிக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க. அதிகாமின் வெளிப்பாடு திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ரக்காத்திலே 7 தக்பீர்கள், 2வது ரக்காத்திலே 5 தக்பீர்கள். ஷாஃபி மாலிக்கிருந்தாங்க இந்த ஹதீஸை. அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையிலே எத்தனை முறைகள் தக்பீர் சொல்லுவார்கள்? அவர்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் 4 தக்பீர்கள் சொல்வார்கள். அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜனாதா தொழுகை மாதிரி, ஜனாதா தொழுகை 4 தக்பீர் தானே, அந்த மாதிரி. இப்போ நீங்க கேட்கலாம் 3 எக்ஸ்ட்ரா சொன்னாங்க, நீங்க 4ங்கிறீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் தக்பீரத்துல் இஹ்ராம் நியத் வச்சு இஹ்ராம் கட்டணும், அல்லாஹ் அக்பர் 1, எக்ஸ்ட்ரா சொல்றது 3, 4. 2வது ரக்காத்துல 3 தடவைகள் எக்ஸ்ட்ரா தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குக்கு போவாங்க, 4. ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இமாம்கள் எல்லாம் ஹதீஸின் அடிப்படையில் சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த பெருநாளுடைய வணக்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்றுவதற்கும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கும் எல்லாம் இறைவன் தௌஃபீக் செய்து தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.